வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் a பவர் n யூஸிங் கைலே ஹாமில்டன் தியரம் இஃப் a ஈக்குவல் டு 7326 அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் a பவர் 4. இதோட சொல்யூஷன் எப்படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்னது? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஏன்றது என்னது? நம்ம கொஸ்டின். நான் பாருங்க டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டேன். ஏன்றது இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் 7326 எழுதிட்டேன். மைனஸ் லேம்டா டைம்ஸ் என்னது? ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 2/2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்ன? 1001. டிட்டர்மினண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 போடுறேன். இப்போ இந்த லேம்டாவை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் லேம்டா 0 லேம்டான்னு வந்துடும். இதுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணலாம். என்ன வரும்? 7 மைனஸ் லேம்டா, 3 மைனஸ் 0 வந்து 3, 2 மைனஸ் 0 2, 6 மைனஸ் லேம்டா. டிட்டர்மினண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ டிட்டர்மினண்ட் சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணணும்? 7 மைனஸ் லேம்டா, 3 மைனஸ் 0 வந்து 3, 2 மைனஸ் 0 வந்து 2, 6 மைனஸ் லேம்டா. டிட்டர்மினன்ட் சிம்பிளை போட்டுட்டே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணோன்னா முதல்ல இந்த சைட் மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் திஸ் சைட். இந்த சைடு மல்டிப்ளை பண்ணோன்னா 7 மைனஸ் லேம்டா இன்ட்டு 6 மைனஸ் லேம்டா மைனஸ் ஆஃப் திஸ் சைடு வந்து 6 ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் 6 7s ஆஃப் 42, மைனஸ் லேம்டா வந்து ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர். இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் லேம்டா இன்ட்டு 7 வந்து மைனஸ் 7 லேம்டா, 6 இன்ட்டு மைனஸ் லேம்டா வந்து மைனஸ் 6 லேம்டா. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 13 லேம்டா வரும். இந்த மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 13 லேம்டா ப்ளஸ் 42 மைனஸ் 6 வந்து ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதும் இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்கே பாருங்கள் 36, இங்கே ஆட் பண்ணால் வந்து மைனஸ் 13 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும். ஸோ இதை மைனஸ் 4 லேம்டா மைனஸ் 9 லேம்டான்னு பிரிச்சிடுறேன். இப்போது இந்த டேர்மில் லேம்டாவை காமனாக எடுத்தால் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் மீதி லேம்டா மைனஸ் 4 இருக்கும். லேம்டாவை வெளியில் எடுத்துட்டோன்னா மைனஸ் அடுத்த ப்ராக்கெட்டுக்கும் இதே ஆன்சர் தான் வரும். அப்போ இதை வெளியே எடுக்கணும், மைனஸ் 9 எடுக்கணும், இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ லேம்டா மைனஸ் 4 காமனாக இருக்குது பாருங்கள், அதை வெளியில் எடுத்துட்டோன்னா மீதி லேம்டா மைனஸ் 9 இருக்கும், ஈக்குவல் டு 0. அப்போது லேம்டாவோட வேல்யூ என்ன? 4 and 9. பை கைலே ஹாமில்டன் தியரம். எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இந்த கொஸ்டினே நம்ம கைலே ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. லேம்டாவை ரீப்ளேஸ் பண்ணி ஏ போட்டு எழுதணுன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 13a, இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸ் 36, அது கூட ஐடென்டிட்டின்னு போடணும், ஐ போட்டால் ஈக்குவல் டு 0 போடணும். இதுதான் கைலே ஹாமில்டன் தியரம். அடுத்து பை ரிமைண்டர் தியரம். ரிமைண்டர் தியரமில் என்ன சொல்லியிருக்குன்னா லேம்டா பவர் n இஸ் ஈக்குவல் டு q ஆஃப் லேம்டா இன்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன், அதை எழுதிட்டு ப்ளஸ் ஏ லேம்டா ப்ளஸ் பின்னு போடணும். வேறு ஏ பிஆர் கான்ஸ்டன்ட். இப்போது இதில் லேம்டா வந்து நம்ம ஆல்ரெடி 2 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? லேம்டா ஈக்குவல் டு 4 and 9. ஃபஸ்ட்டு லேம்டா ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? பவர் n 4 பவர் n வந்துடும், ஈக்குவல் டு q ஆஃப் லேம்டா, q ஆஃப் 4 லேம்டா ஸ்கொயர் 4 ஸ்கொயர் மைனஸ் 13 லேம்டானா மைனஸ் 13 இன்ட்டு 4 ப்ளஸ் 36 ப்ளஸ் ஏ லேம்டா அதாவது ஏ இன்ட்டு லேம்டாக்கு பதிலாக 4a ப்ளஸ் பி. இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா இது அப்படியே தான் எழுதியிருக்கேன். இதை பிறகு 16 மைனஸ் 52 ப்ளஸ் 36 இது அப்படியே தான் வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ 0 இன்ட்டு அந்த Q4 அந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ எனக்கு கிடைக்கிறது 4a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 4 பவர் n. அடுத்து லேம்டா ஈக்குவல் டு 9 செகண்ட் வேல்யூ போட போகிறோம். அப்போ லேம்டா பவர் n-க்கு பதிலாக 9 பவர் n இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் லேம்டா அதாவது Q ஆஃப் 9. அடுத்து லேம்டா ஸ்கொயர் 9 ஸ்கொயர் மைனஸ் 13 லேம்டான்றதுல 13 இன்ட்டு 9 ப்ளஸ் 36 ப்ளஸ் ஏ லேம்டா அதாவது 9a ப்ளஸ் பின்னு முடிப்போம். இப்போ இதையும் சால்வ் பண்ணி பார்த்தா 81 மைனஸ் 117 ப்ளஸ் 36 0 தான் வருது. ஸோ இது 0 வந்தால் இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 9a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 9 பவர் n இருக்கும். அதை ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் அதை சால்வ் பண்ணலாம். 3 மைனஸ் 2, 3 அப்படியே இன்ட்டு 1 டைம் போட்டு எழுதியிருக்கேன், 2 1 டைம் போட்டு எழுதியிருக்கேன். மைனஸ்ன்றதுனால சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்துருக்கேன். 9a மைனஸ் 4a வந்து 5a, இந்த இது கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் 9 பவர் n மைனஸ் 4 பவர் n வரும். ஸோ இது 5aவோட ஆன்சர். அப்போ ஏ என்னது? 9 பவர் n மைனஸ் 4 பவர் n பை 5. சப்ஸ்டியூட் a ஈக்குவல் டு திஸ் வேல்யூ 9 பவர் n மைனஸ் 4 பவர் n பை 5 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2 என்ன? 4 இன்ட்டு a, இந்த வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன், ப்ளஸ் b ஈக்குவல் டு 4 பவர் n. இப்போது
இந்த b மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள் 4 பவர் n இருக்குது. இந்த டேர்ம் அப்படியே இங்கே கொண்டு வரேன். மைனஸ் 4/5 9 பவர் n மைனஸ் 4 பவர் n. இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ பை 5. அப்போ 5 இன்ட்டு 4 பவர் n மைனஸ் 4 இன்ட்டு 9 பவர் n மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு 4 இன்ட்டு 4 பவர் n பை 5. இது என்னாகும்? இந்த ரெண்டு டேர்ம் பாருங்கள் 5 இன்ட்டு 4 பவர் n ப்ளஸ் 4 இன்ட்டு 4 பவர் n. அப்போ டோட்டலாக அது 9 இன்ட்டு 4 பவர் n மைனஸ் 4 இன்ட்டு 9 பவர் n பை 5. இப்போ பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஏவும் பியும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பிக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லேம்டா பவர் n இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு லேம்டா q ஆஃப் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 13 லேம்டா ப்ளஸ் 36. இந்த இடத்துல ஏக்கு பதிலாக ஏவோட வேல்யூ 9 பவர் n மைனஸ் 4 பவர் n பை 5 இன்ட்டு லேம்டா ப்ளஸ் பி 9 இன்ட்டு 4 பவர் n மைனஸ் 4 இன்ட்டு 9 பவர் n பை 5. இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம கையில் ஹாமில்டன் தியரம் வச்சு சால்வ் பண்ணுறதுனால எல்லா லேம்டாவையும் ஏஆல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ பவர் n q ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 13a ப்ளஸ் 36. இந்த ஏ ஸ்மால் ஏ வேல்யூ அப்படியே போட்டுட்டு லேம்டாக்கு பதிலாக கேபிட்டல் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ இப்போ வந்து இந்த ஏ பவரில் மாற்றும் போது கான்ஸ்டன்ட் பக்கத்தில் ஒரு ஐ போடணும். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அந்த ஐயும் போட்டுடுறேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பை கையில் ஹாமில்டன் தியரம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 13a ப்ளஸ் 36 ஐ ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் அது 0 இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே சொல்லி கையில் ஹாமில்டன் தியரமே அதான் சொல்லுது. இந்த லேம்டாவை ரீப்ளேஸ் பண்ணி ஏ பண்ணால் அதோட ஆன்சர் 0. ஸோ எனக்கு இந்த டேர்மோட ஆன்சர் அப்படியே 0 வந்துடும். 0 இன்ட்டு கியூஏ அது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ மீதி எனக்கு என்னென்னா இந்த ரெண்டு டேர்ம் தான் இருக்கும். 9 பவர் n மைனஸ் 4 பவர் n பை 5 இன்ட்டு ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு 4 பவர் n மைனஸ் 4 இன்ட்டு 9 பவர் n பை 5 இன்ட்டு ஐ இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுதான் என்னோட ஏ பவர் என்னோட ஆன்சர். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் ஏ பவர் n மட்டும் கேட்கல. அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ பவர் 4. அதாவது n ஈக்குவல் டு 4னு கொடுக்க போகிறேன். ஏ பவர் n-க்கு பதிலாக n 4 கொடுத்தா தான் ஏ பவர் 4 கிடைக்கும். ஏ பவர் 4னா எங்கெங்கே n இருக்கோ அங்கே 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 பவர் 4 மைனஸ் 4 பவர் 4 பை 5 இன்ட்டு ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு 4 பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 9 பவர் 4 பை 5. இங்கே பாருங்கள் எல்லாமே அந்த 4-ஐ போட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்ட்டு ஐ. ஸோ இதோடைய ஆன்சர் 9 பவர் 4 ஆன்சர் 6561 மைனஸ் 4 பவர் 4 ஆன்சர் 256 பை 5 இன்ட்டு ஏ ப்ளஸ் 9 இன்ட்டு 4 பவர் 4 அது வந்து 2304 மைனஸ் இந்த 4 இன்ட்டு 9 பவர் 4 வந்து 26244 பை 5 இன்ட்டு ஐ. இதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணால் 1361 இன்ட்டு ஏ மைனஸ் இதே மாதிரி இங்கே மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணால் 4788 இன்ட்டு ஐ. வாட் இஸ் யுவர் ஏ? உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸ் 7326 அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி ஐ என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இங்கே எல்லாம் 2x2ல் இருக்கிறதுனால 1001. இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஆன்சர் வரும். 1361 இன்ட்டு 7 8827, 1361 இன்ட்டு 3 3783, 1361 இன்ட்டு 2 2522, 1361 இன்ட்டு 6 7566 மைனஸ் இந்த பக்கம் பாருங்கள் 4788 இன்ட்டு 1 4788 இன்ட்டு 0ன்னு போது அது ரெண்டும் 0 ஆகிடும். இங்கே ஒரு 4788. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்க போகிற ஆன்சர் தான் நம்மளுடைய ஏ பவர் 4. ஸோ ஏ பவர் 4உடைய ஆன்சர் என்ன? 4039 3783 2522 2778. இவ்வளோதாம்மா உங்களுடைய ஆன்சர். தேங்க்யூ.